ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மட்டன் கிரேவி தான் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். மட்டன் வச்சு மட்டன் தொக்கு பண்ண போகிறோம். ரசம், மட்டன் தொக்கு, சாப்பாடு எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனைஸ் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாசமானது எல்லாமே நம்ம மசாலா ஐட்டம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டுருக்கு. இப்போது மட்டன் 1/2 kg எடுத்துருக்கேன். அந்த மட்டனை போடுறேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுடுங்க நல்லா. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போடுறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் தக்காளி 2-3 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணது, 3 தக்காளி, 3 வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரைச்ச விழுதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்சிடும். கழுவி அந்த ஜாரில் இருக்க மிச்சதை நம்ம கழுவி நம்ம ஊற்றி தொக்கு பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மட்டன் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக விட போகிறோம். அவ்வளோதான். எப்படியும் ஒரு 1/2 சொம்பு தண்ணி நம்ம ஊற்றி வேக வச்சாதான் நமக்கு நல்லா வேகும். மட்டன் குக்கரில் வேக வைக்கல, சட்டியில் வேக வைக்கிறதுனால கண்டிப்பாக 40 மினிட்ஸ் கிட்ட நமக்கு ஆகும். ஸோ அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணக்கூடாது. நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு கேஸுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஆட்டுக்கறி தொக்கு நமக்கு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது சாப்பாடுக்கு, ரசத்துக்கு, ரசம் சாப்பாடுக்கு, சாம்பார் சாப்பாடுக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த தொக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகுங்க. இதே மாதிரி நம்ம வெஜிடேரியனும் உருளைக்கிழங்கும் செய்யலாம். இப்போது சாப்பாடு போட்டு சுடு சாப்பாடு போட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம மட்டன் தொக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ சுவையான மட்டன் தொக்கு, ஆட்டுக்கறி தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருந்தது, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் செஞ்சேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.